அப்புறம் நான் அது ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்லியிருப்போம். ஒரு வீடியோ ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் ஐட்டம் பற்றி ஒரு கண்டினியூ வீடியோ போடுறேன்னு சொல்லிப்பேன். அண்ணன் கண்டினியூ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணிடுங்க, நான் வணக்கம் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு 900K லைக்ஸ் வரும். இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை போட்டு விட்ருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எண்ணெய் ஊற்றிட்டு தோசை மாவு எடுத்துக்கிட்டு தவலை போட்டு நல்லா சில்லுன்னு ரவுண்டை போட்டுட்டு எண்ணெய் ஊற்றணும். அந்த எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நெய் போட்டுக்கிட்டு உப்பு போட்டு சக்கரை போடணும். என்னடா ஓடிட்டு இருக்குன்னு பார்த்துருக்கீங்க. அதோ ஃப்ளூக்கில் மகளே ஃப்ளூக்கில் எனக்கு என்னென்ன தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலு ஏண்டா இது ஸ்கேலா அப்படின்னு எனக்கு வேணும். இது ஸ்கூலுக்கு யூஸ் ஆகும். அதுதான் இது வேறு. ஆனால் ஒன்று எனக்கு பார்த்துருக்கு. அதை ஒன்றும் இல்லை மக்களே, சும்மா ஷார்ப்னர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்னு. இந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் பர்பிள் கலர் அமுத்தினீங்க வச்சுக்கோங்க. பர்பிள் கலர் இருக்குல்ல, இங்கே பர்பிள் கலரில் என்னமோ அமுத்திங்கன்னா இது எழுதும். எழுதிக்காமங்க எழுதுடா. எழுதிருப்பாங்க. இங்கே பாருங்க எழுதிச்சு. எழுதுதுல. இப்போ நான் ப்ளூ கலர் அமுத்திருக்கேன். இப்போ ப்ளூ கலர் போட்டால் இங்கே பாருங்க, எங்கடாது ப்ளூ கலரில் உங்கள் ப்ளூ கலர் மாதிரியே தெரியாது. கேமராவில் லைட்டாக தெரியும், ஆனால் இது ப்ளூ கலர். பர்பிள் கலர் மாதிரிலாம் இருக்கும், ஆனால் இது ப்ளூ கலர். இது எடுத்து வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டன் பென்னு. இந்த பெண்ணை எனக்கு யூஸ் பண்ண தெரியல. யாருக்காச்சும் யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஸ் பண்ண தெரியல எப்படி பண்ணணுன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாம்க்கு ஒரு எரேசரு. இதோட கண்டினியூ நான் போட்டிருப்பேன். அது பார்க்க என்ன மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க சீக்கிரம். சும்மா போட்டேன் சொல்லிட்டேன்ட்டு. இந்த சோப்பு சீக்கிரம் காலி பண்ணணும். இந்த சோப்பு வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா, வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு 2 ப்ளூ கலர் பிங்க் கலருமா வாங்கிட்டு வச்சுருக்கேன். இது காலி ஆகிட்டோன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு யார் காலி ஆனால் காலி ஆகிறதுக்கு தோண மாட்டேங்குது. நான் அழகாகவும் இருக்குது. ஆனால் வேஸ்ட்டாக நான் 5 பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன், 5 ஃப்ளேவரில். இது ஒரு ஃப்ளேவரு. அதான் இது காலி பண்ண முடியல. நான் மனசு வரையில. இது இப்போ எவ்வளோ நாள் வச்சுட்டோமே, எப்படி காலி பண்ணுறது. அதான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கார் பென் புஷ்ன்ட்டு ஸ்கூலுக்கு போது டாய்ஸ் மாதிரி இருக்கும். அப்படியே விளையாட்டு ஊட்டி விளையாடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி எரேசர், ஃப்ரூட்ஸ் எரேசர், பைனாப்பிள் எரேசர். இது எரேசரு. கிரேப்ஸு இது பனானா ஸ்வீட் பனானா அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுப்போம். மக்கள் இன்னும் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி எனக்கு 9 இருக்குது. அது இதுவும் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கிவ் அவே பண்ணால் மகமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் எல்லாத்தையும் கிவ் அவே பண்ணலாம். என்கிட்ட இருக்குது. அது இது வச்சுக்கிட்டு என்கிட்ட 9 இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது. என்னடா மாசு காமிக்கிறேன் நீ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற மக்களே. இதை யாருக்கு கொடுக்குறான்னு இருக்கிறேன். என் அண்ணனுக்கு கொடுத்தா அவன் வாங்க மாட்டான், அவன் பெரிய பையன். இதை கொடுத்து இன்னும் பெண்ணை கொடுத்தாதான் வாங்குவான். ஆனால் இன்னும் பொம்மை பெண்ணா அதை வாங்குவான்னு தெரியல, பார்ப்போம். இது கிவ் அவே பண்ணணுன்னா மகமாக சொல்லுங்கள், கிவ் அவே பண்ணிட்டேன்.
எங்கே சொல்லணும், எங்கள் அட்ரஸ் மட்டும் கமெண்டில் போட்டு விடுங்களேன். உங்கள் வீடு தேடி வரும் அது. சரி, இவ்வளோ பேசுறியே குட்டி பையன், நீ எப்படிடா எனக்கு கிவ் பண்ணுவ? என்னை விட குட்டி பையன் அப்படின்னு பார்த்துப்பீங்க. சென்னையில் என் மாமன் இருக்கான், மாம்சோய் இருக்கான். அவங்ககிட்ட சொல்லி நான் அட்ரஸ்க்கு கூப்பிட்டு போடா அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட மாமா அந்த மாதிரி கூப்பிட்டு போக மாட்டான். மாமுசை அந்த மாதிரி மிரட்டணும். எனக்கு கோவம் வந்துடும். அந்த மாதிரி மாட்டானா டபுள் ஆக்ஷன் இது காமிக்கிறல ஷாப்புனால அதுக்கப்புறம் இது அந்த எரேசரு டாம்ஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 3 எரேசரு. இது வந்து என்னது, இது குட்டி பையன் ஒருத்த குல்லா என்னது ஃப்ராக் குல்லா போட்டுருந்துருக்கான். இது என்னது இன்னும் உங்களுக்கு தெரியல இது என்னன்ட்டு. பூனைக்குட்டின்னு நினைக்கிறேன். பூனைக்குட்டின்னு இதுனா ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன். பூனைக்குட்டியா மொத்தம் கம்மியில் சொல்லுங்க. ஐயோ, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை எடுத்து வைக்க மாட்டேனே. இருக்கா பார்த்துறேன். அப்புறம் இவ்வளோ ரெண்டு அப்சர்வ் பென்சில் ஏற்கனவே இருக்குது. இவ்வளோ பென்சில் இருக்குது, இதுவும் இருக்குது, இன்னமும் இருக்குது. அதான் எங்கே போச்சுன்னு தெரியல. கடைப்பு வச்சுருந்தேன். லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு டாமண்ட்ரி பாக்ஸு எக்ஸலு சைனா மாடலு. ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதுவும் கிவ் பண்ணனா இந்த மாதிரி எக்ஸல் என்கிட்ட நிறைய இருக்குது. வாங்கி வச்சிருவோம் மக்கிறேன், எல்லாத்தையும் வாங்கி வச்சுருவேன். இப்போலாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடுவோம்ல, எதை வேணால் பண்ணுவேன். வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருவேன். எவ்வளோலாம் இருக்கோ ஒரு மார்க்கெட்டை வாங்கி வச்சுருவேன். கிவ் பண்ணிடுவேன். என்கிட்ட இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. அதே அண்ணா நீ வாங்கலாம் போகணும், ஒரு அழகலாம் சும்மான்னு ஒன்று அதெல்லாம் இல்லை மகன். உங்கள் விருப்பம் எடுத்துற என்கிட்ட இருக்கு மகளே, என்கிட்ட இருக்கு. ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? சரி இருக்கிற அளவுக்கு இருக்கட்டும். ஒரு லெவலு நான் 50% உங்ககிட்ட கொடுத்துறான்னு யோசித்தேன். நான் மனசு வர மாட்டேங்குது. மனசு வந்துருச்சு. இதெல்லாம் இன்னமும் இருக்கு 10 பாக்ஸ் யூடியூப் சேனல் இருங்க அதை காமிக்கிறேன். இங்கே பாருங்க மகளே, இது இருக்குல்ல ஆர்ச்சி இந்த பாக்ஸெல்லாம் மக்கள் என்கிட்ட இருக்குது. இது இருக்குல்ல இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது என்கிட்ட. அதே மாதிரி இந்த பாக்ஸெல்லாம் மக்கள் என்கிட்ட இருக்குது. என்ன பண்ணுறது, காணாமான்னுச்சு மக்களே, காணாமான்னுச்சு. சரி என்ன பண்ணுறது, விட்டுருங்க. ஸோ அவ்வளோ மக்கள் இன்னும் இப்படி பிடிச்சிருந்தீங்க. இன்னும் ஒரு பிடிச்சமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சப்பு உங்கள் பொண்ணான கை சப்பு பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு இன்னும் ஒன்று பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் மாதிரி நிறைய வீடியோஸ் வரதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமானது தான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம 400K வர இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்குது. மறக்காமல் பண்ணிக்கோங்க. பாய்.